ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம இடியாப்பம் பண்ணும்போது ஒரு கப்பு இட்லி மாவு ஊற்றி கோதுமை மாவும் போட்டு வேக வச்சு நம்ம கிண்டி பண்ணோம்னா நூடுல்ஸும் பண்ணலாம், இடியாப்பமும் பண்ணலாங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மாவை வந்து நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். மாவு ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணியாச்சுங்க. மாவை வந்து நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டிக்கிட்டே இருந்து கோதுமை மாவை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஒரு கப்பு இட்லி மாவு, 3/4 கப்பு கோதுமை மாவுங்க. இந்த மாதிரி அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. கோதுமை மாவு போட்டிருக்கனால கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. தண்ணி வந்து நல்லா பபிள்ஸ் விட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ புழிஞ்சு ஊற்றிக்கிடலாங்க நூடுல்ஸ்க்கு. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கொதிக்கிற வெந்நில நம்ம புழிஞ்சு ஊற்றிடணும். வீட்டிலே ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹெல்த்தியான இடியாப்பங்க. வீடியோ வந்து ஃபுல் வீடியோ சேனலில் வரும் பாருங்கள். நூடுல்ஸும் அட்டகாசமாக வந்திருக்கு, இடியாப்பமும் சூப்பராக வந்திருக்கு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ சேனலில் வந்துருச்சு பாருங்கள். அக்னி சமையலில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.